ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கீர்த்திக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமேல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எப்பயும் போல் மார்வல் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். மார்வலில் தோர் 5 டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதா ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. அதில் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் எக்ஸ்ட்ராக்ஷன் டைரக்டரான சாம் ஹெர்க்ரோவை டேரக்டராக போடலான்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. டேவிட் எஸ் கோயர் பிளேட் மூவியை ரைட் பண்ண ஆசையாக இருக்கதா சொல்லியிருக்காரு. ஆனால் பிளேட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகிறதில்ல. இந்த சாகா முடிஞ்சு அடுத்த சாகால தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டேவிட் கோயர் தான் இதுக்கு முன்னாடி வந்த வெஸ்லி ஸ்னைப்ஸோடைய பிளேட் ட்ரையாலஜி எழுதினது குறிப்பிடத்தக்கது. தண்டர்போல்ட்ஸ் மூவியில் சென்ட்ரியா அப்பியரான லூயிஸ் போல்மேன் இதுக்கு முன்னாடி கிரேவன் த ஹண்டருக்காக ஆடிஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு. நல்ல வேலை அவர் அதில் செலக்ட் ஆகலை. அவர் செலக்ட் ஆகாதான் நமக்கு சென்ட்ரி கிடச்சிருக்காரு. அதே மாதிரி லூயிஸ் புல்மேன் கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரப்போறாருன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவரும் அந்த ஸ்கிரிப்டை முழுசாக படிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நைட் கேவ்லருக்கும் ரீட் ரிச்சர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஃபைட் இருக்குதான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்மேன் விசஸ் ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபைட்டாகவும் அது இருக்கலாம். மார்க் ரஃபேலோவுடைய ஹல்க்கும் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸில் வரதா ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. ஆனால் அவர் எந்த வெர்ஷன் ஆஃப் ஹல்கா வரப்போறாருன்றது தான் குழப்பமாக இருக்கு. மேஸ்ட்ரோ ஹல்கா இருந்தால் சூப்பராக இருக்கும். வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்கா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வீக் எக்ஸ்மேன் மூவியில் மிஸ்டர் சினிஸ்டரை வில்லனா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மார்வல் சைடில். இந்த வாரம் வந்திருக்கு லீக் படி பார்க்கும்போது கன்ஃபார்மாக அவர் தான் வில்லனா இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டாக சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த பக்கம் டிசி சைடில் வந்தால் இந்த வாரம் பீஸ் மேக்கரோடைய சீசன் 2 உடைய புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி டிசி ஸ்டுடியோஸ்குள்ள டீன் டைட்டன்ஸ் கோக்கான புது மூவி ஒர்க்ல இருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது டிசிக்குள்ள வருமா இல்லையான்றதா டவுட்டா இருக்கு. போன வாரம் சூப்பர் கேர்ள் த விமன் ஆஃப் டுமாரோ மூவியை ஸ்காட்லாண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் அதோடைய மொத்த ஃபிலிமிங்கையும் முடிச்சதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா சூப்பர் கேர்ள் த விமன் ஆஃப் டுமாரோக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல டைம் இருக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்க. கூடவே இதில் ஒரு கேஸ்ட் மெம்பர் ஆட் பண்ணியிருக்கதாகவும் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஆலிசன் ஹென்கின்னை ஸ்காலரியன் ரைடராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹாலிவுட் சைடில் இந்த வாரம் ஏகப்பட்ட ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது GTA 6க்கு புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ஸ்குவிட் கேமோடைய சீசன் 3க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ஹாரர் யூனிவர்ஸ்க்கே பேர் போன கான்சூரிங் யூனிவர்ஸ்ல இருந்து கான்சூரிங் த லாஸ்ட் டெட்ஸ்க்கான நியூ டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா ஸ்னோ ஒயிட் மூவி டிஜிட்டலில் மே 13 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பெருசாக எதுவும் பண்ணலை. டிஜிட்டலில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பெர்சி ஜாங்சன் அந்த ஒலிம்பியன் சாரி சீசன் 3 ஜூலை மாதம் ஃபிலிமிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆடிஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் மிஸ்டர் பீஸ்டோடைய பீஸ்ட் கேம்ஸ் பார்த்துருக்கீங்க, அதோடைய சீசன் 2 and 3 பிரைம் வீடியோவில் வரதுக்கான சான்சஸ் இருக்கதாகவும் ஒரு லீக் வந்திருக்கு. அடுத்ததான் மைன்கிராஃப்ட் மூவி டிஜிட்டலில் மே 13 ரிலீஸ் ஆகுது. வீக் யூனிவர்ஸ்லேருந்து புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்க டானி என்னுடைய மூவியில் அக்கிரா கேரக்டரை ரீனா வராங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் டு பூசனுடைய 2 பார்ட்டான ட்ரெயின் டு பூசன் அண்ட் பெனிசுலா மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துருங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவியில் மியூட்டேஷனான டைனோசார்ஸ் இருக்க போகிறதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓல்டு காட் 2 உடைய ட்ரெய்லரை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூலை 2 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதாங்க இந்த வாரம் அந்த நியூஸ். இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மாற்றி சொல்லியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.